வணக்கம். இந்த நாளிலும் ஜெப வீரர் தாவீதை குறித்து. டேவிட், man of prayer, he composed 75 psalms. Musician, so he formed very big choir for tabernacle. ஜெப மனிதன் 75 சங்கீதங்களை இயற்றியுள்ளான். ஆசரிப்பு கூடாரத்தில் ஆராதனை செய்வதற்கு அரிய பெரிய பாடகர் குழுவை ஏற்படுத்தினான். தாவீதுடைய 70 ஆண்டு கால வாழ்க்கையில் 30 ஆண்டுகள் மேய்ப்பனாக வனாந்தர வாழ்க்கை, 40 ஆண்டுகள் அரசனாக அரண்மனை வாழ்க்கை, 30 ஆண்டுகள் மேய்ப்பனாக வனாந்தர வாழ்க்கை, 40 ஆண்டுகள் அரசனாக அரண்மனை வாழ்க்கை, 30 ஆண்டுகளில் 20 ஆண்டுகள் இடையன் வாழ்க்கை, 10 ஆண்டுகள் சவுலுக்கு தப்பி தலைமறைவு வாழ்க்கை. ஆடுகளை மேய்க்கும்போது வெயில், மழை, குளிர், பனி, இரவு பகல் பார்க்காதபடி, சரியாக தூங்காதபடி, வனவிலங்கிடமிருந்து மனிதர்களிடமிருந்து தன்னையும் ஆடுகளையும் பாதுகாக்க வேண்டும். கரடி, சிங்கம், சவுலுடைய சேனை, இவைகளெல்லாம் கடந்து வந்தான் 30 வருடங்கள். அரசனான பின்பு 40 வருடங்கள். எத்தனை போர்க்களம்! குறிப்பாக பெலிஸ்தர்களோடு அவன் பட்டயம் பார்க்காத களம் கிடையாது, அவன் நிற்காத நிலம் கிடையாது. அனைத்து பெருநில மன்னர்களும் குறுநில மன்னர்களும் தாவீதுக்கு கப்பம் கட்டுவது, காணிக்கை செலுத்துவது, விலை மதிப்புள்ள பரிசுகளை தருவது, அவன் தயவில் வாழ்ந்தார்கள். இதன் மத்தியில் குடும்ப சூழ்நிலை பிரச்சனையாகத்தான் இருந்தது. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். ஆனாலும் அவனது ஜெப வாழ்வு அதிசயமாகவும் அற்புதமாகவும் நாம் கற்றுக்கொள்ளக்கூடியதாகவும் இருக்கிறது. அவன் சங்கீதத்திலிருந்து சில வசனங்கள் இதோ. சங்கீதம் 5:3. கர்த்தாவே, காலையிலே என் சத்தத்தை கேட்டருளுவீர், காலையிலே உமக்கு நேரே வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன். சங்கீதம் 42:8. கர்த்தர் பகற்காலத்திலே தமது கிருபையை கட்டளையிடுகிறார், ராக்காலத்திலே அவரை பாடும் பாட்டு என் வாயில் இருக்கிறது. என் ஜீவனுடைய தேவனை நோக்கி விண்ணப்பம் செய்கிறேன். சங்கீதம் 55:17. அந்தி சந்தி மத்தியான வேளைகளிலும் நான் தியானம் பண்ண முறையிடுவேன், அவர் என் சத்தத்தை கேட்பார். சங்கீதம் 6:9. கர்த்தர் என் விண்ணப்பத்தை கேட்டார், கர்த்தர் என் ஜெபத்தை ஏற்றுக்கொள்வார். சங்கீதம் 9:1. கர்த்தாவே, என் முழு இருதயத்தோடும் உம்மை துதிப்பேன், உம்முடைய அதிசயங்களை எல்லாம் விவரிப்பேன். சங்கீதம் 39:12. கர்த்தாவே, என் ஜெபத்தை கேட்டு என் கூப்பிடுதலுக்கு செவிகொடும், என் கண்ணீருக்கு மௌனமாயிராதேயும். என் பிதாக்கள் எல்லாரைப் போல நானும் உமக்கு முன்பாக அந்நியனும் பரதேசியுமாய் இருக்கிறேன். சங்கீதம் 43:3. உமது வெளிச்சத்தையும் உமது சத்தியத்தையும் அனுப்பியருளும், அவைகள் என்னை நடத்தி உமது பரிசுத்த பர்வதத்திற்கும் உமது வாசஸ்தலங்களுக்கும் என்னை கொண்டு போவதாக.
இத்தனை சங்கீத வார்த்தைகளை தாவீது தன்னுடைய அனுபவத்திலிருந்து வெளிப்படுத்தினதை வாசித்தேன். காலை மாலை மத்தியானம் என்று ஆண்டவரை நோக்கி ஜெபிப்பதிலும் விண்ணப்பிப்பதிலும் வேண்டுவதிலும் மன்றாடுவதிலும், சில நேரங்களில் இரவு பகலாக கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருப்பது. அவனுடைய ஜெப வாழ்க்கையை பார்த்தீர்களாம். அது வனாந்தரமாக இருந்தாலும் சரி, மாளிகையாக இருந்தாலும் சரி, எங்கு வாசம் பண்ணினாலும் தேவனோடு கூட வாழ்ந்தவன் ஐயா. 75 சங்கீதமும் அதைத்தான் பிரதிபலிக்கிறது. சற்று யோசித்து பாருங்கள். அடுத்து அவனுடைய பாவ அறிக்கை, சங்கீதம் 51:1-2. தேவனே, உமது கிருபையின்படி எனக்கு இரங்கும், உமது மிகுந்த இரக்கங்களின்படி என் மீறுதல்கள் நீங்க என்னை சுத்திகரியும், என் அக்கிரமம் நீங்க என்னை முற்றிலும் கழுவி என் பாவமறை என்னை சுத்திகரியும். எப்படி ஜெபிக்கிறான் பாருங்க. பாவம் செய்தது உண்மைதான், ஒத்துக்கொள்ளுகிறான், ஆண்டவரிடத்தில் ஒப்படைக்கிறான், அறிக்கை செய்கிறான், ஒப்புரவாகிறான். சங்கீதம் 69:13. கர்த்தாவே, அனுக்கிரக காலத்திலே உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்கிறேன். தேவனே, உமது மிகுந்த கிருபையினாலும் உமது ரட்சிப்பின் சத்தியத்தினாலும் எனக்கு செவி கொடுத்தருளும். சங்கீதம் 139:21. கர்த்தாவே, உம்மை பகைக்கிறவர்களை நான் பகையாமலும் உமக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களை அருவருக்காமலும் இருப்பேனோ. 22. முழு பகையாய் அவர்களை பகைக்கிறேன், அவர்கள் எனக்கு பகைஞராக எண்ணுகிறேன். ஆவியின் வைராக்கியத்தை பார்த்தீர்களா? தாவீதினுடைய பக்தியின் வைராக்கியத்தை பார்த்தீர்களா? தேவனுக்கு எதிரானவர்களை, தேவனுக்கு விரோதமானவர்களிடத்தில் எந்த தொடர்பும் தோழமையும் தாவீது வைத்ததில்லை. புரிந்து கொள்ளுங்கள். இன்றைக்கு எம்மதமும் சம்மதம் என்று எல்லாரோடு கூட தோள் கொடுத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வேத வசனத்தின்படி அது தவறான ஒன்று. அன்பு செலுத்துவதில் தவறில்லை. ஐக்கியம் கொள்ளக்கூடாது, தோழமை கொள்ளக்கூடாது. புரிந்து கொள்ளுங்கள். வழிபாட்டு காரியங்களிலே கலந்து விடக்கூடாது. முழு பகையாய் அவர்களை பயக்கிறேன். 23:24. தேவனே, என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும், என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும். வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும். லீட் மீ இன் தி வே எவர்லாஸ்டிங். ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய சமூகத்தில் தன்னுடைய ஆவி ஆத்தும சரீரத்தை ஒப்பு கொடுத்து பரிசுத்தப்படுத்தி தகுதிப்படுத்தி பரிசுத்த குலைச்சலை அகற்றி அவன் ஜெப வாழ்க்கையில் முன்னேறுவதை பாருங்கள். சங்கீதம் 142:2. அவருக்கு முன்பாக என் சஞ்சலத்தை ஊற்றுகிறேன், அவருக்கு முன்பாக என் நெருக்கத்தை அறிக்கையிடுகிறேன். I pour out my complaint before him. I declare before him my trouble. சங்கீதம் 145:18-19. தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாயிருக்கிறார். The Lord is near to all who call upon him, to all who call upon him in truth. அதுதான் முக்கியம். எல்லாரும் தான் கர்த்தரை நோக்கி ஜெபிக்கிறோம், கூப்பிடுகிறோம்.
ஆனால் உண்மையாய் கர்த்தரை நோக்கி ஜெபிக்கிற கூப்பிடுகிற ஆண்டவருக்கு உண்மையாக வாழ்ந்து கர்த்தர் சமீபமாக இருக்கிறார். 19வது வசனம், அவர் தமக்கு பயந்தவர்களுடைய விருப்பத்தின்படி செய்து அவர்கள் கூப்பிடுதலை கேட்டு அவர்களை ரட்சிக்கிறார். He will fulfill the desire of those who fear him. He also will hear their cry and save them. தாவீது தன் வாழ்வின் அனுபவத்திலிருந்து இந்த சங்கீத வார்த்தைகளை எழுதியிருக்கிறார். தாவீதோடு நம்மை ஒப்பிட்டு பார்த்தால் அநேக காரியங்களில் ஒத்திருப்போம். தற்பரிசோதனை செய்து நம்மை திருத்திக் கொள்ள ஒரு வாய்ப்பு. தாவீதும் அவனது ஜெப சங்கீத வார்த்தைகள் 2023 2024க்குள் பிரவேசிக்கிற நமக்கு பிரயோஜனமாக இருக்கும். ஜெபம். அன்பின் ஆண்டவரே, தாவீதினுடைய சங்கீத வார்த்தைகளை வாசித்தோம், தியானித்தோம் ஐயா. 2023 ஆண்டை முடிக்க அனுக்கிரகம் செய்த அதே தேவனாகிய கர்த்தர் 2024க்குள் பிரவேசிப்பதற்கு எங்களை ஆயத்தப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். தாவீதினுடைய தனிப்பட்ட ஜெப வாழ்க்கையும் அந்த வாழ்விலிருந்து வெளிப்பட்ட சங்கீத வார்த்தைகளையும் நாங்கள் உள்வாங்கிக் கொண்டு புதிய ஆண்டிலே ஒரு ஜெப வீரர்களாக, வீராங்கனைகளாக, ஜெபத்தினாலே ஜெயம் பெறுகிறவர்களாக, இந்த ஆண்டிலே நாங்கள் கற்றுக்கொண்ட அநேக ஜெப வீரர் வீராங்கனைகள் மூலமாக இந்த 2024 முழங்காலிலே ஜெயிக்கத்தக்கதாக, ஜெபத்தினால் ஜெயம் பெறத்தக்கதாக, பிரேயர் பிரிங்ஸ் விக்டரி, விக்டரி பிலாங்ஸ் டு காட், இதை எங்களுடைய வாழ்க்கையிலே அனுபவிக்கத்தக்கதாக, அன்றாடகம் அனுபவிக்கத்தக்கதாக புதிய ஆண்டை புதிய விதத்தில் ஆசீர்வதித்து கிருபையின் ஆண்டாக, இரக்கத்தின் ஆண்டாக, உம்முடைய ஆளுகையின் ஆண்டாக, ஆசீர்வாதத்தின் ஆண்டாக எங்கள் ஆண்டவர் எங்களுக்கு மாற்றி கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். துதி, கனம், மகிமை எல்லாம் உமக்கே. கிறிஸ்து இயேசுவுக்குள் ஜெபம் கேளு பிதாவே. ஆமேன். ஜனவரி 2024 இன்னும் ஒரு வெள்ளிக்கிழமை ஒரு புதிய வீரரோடு கூட உங்களை சந்திக்கிறேன். ஆமேன். அல்லேலுயாம்.